இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். கண்டிப்பா நான் கார்த்தி மனச மாத்துறேன். அழாத விஜி, அழாத விஜி. எரியுது சித்தி. என்ன விஜி, ஏதோ சத்தம் கேக்குற மாதிரி இருக்கு. என்ன சித்தி? ஏதோ சத்தம் கேக்குதுல்ல? எனக்கு எதுவும் கேக்கலையே சித்தி. கேக்கலையா? கிர்ரு கிருன்னு ஏதோ கேக்குற மாதிரி இருக்கே. வெளியில ஏதாச்சும் கேக்கும் சித்தி. வெளியிலயா? இல்ல விஜி, உள்ளதானே கேக்குது. சித்தி, பக்கத்துல ஏதோ மெஷினை வச்சு ஓட்ட போடுறான்னு நினைக்கிறேன். அந்த சவுண்டா இருக்கும். ஓ, ஆனா என்னாச்சு விஜி? சித்தி, ரொம்ப வலிக்குது சித்தி. நான் வேணா கொஞ்ச நேரம் படுக்கவா? நீ படு விஜி, படு படு, கொஞ்ச நேரம் படுத்துக்கோ, சரியாயிடும். சரிங்க சித்தி. படு, படுத்துக்கோ. என்ன மேடம்? டேய், அறிவில்ல, எந்த நேரத்துல கூப்பிடுவ? இல்ல மேடம், நான் கிளம்பிட்டேன். நீங்க வர சொன்ன இடத்துக்கு நான் டைம்க்கு வந்துருவேன். நீங்க பணம் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா நான் அப்படியே கிளம்பிடுவேன். சரி சரி, வை, வரேன். படுக்க போறேன்னு சொன்னா நீங்க உங்க பொண்ணுங்களை வளர்த்த லட்சணம் தான் இந்த ஊரே சிரிப்பா சிரிக்குது. இதுங்க இந்த வீட்டுக்கு வந்த நேரம் தான் ஏன் குடும்பமும் நடுத்தருவுல சிரிப்பா சிரிக்குது. அம்மா, இப்ப நீ எங்கம்மா விறுவிறுன்னு கிளம்பி போன? இப்ப ஏன் அழுதுகிட்டே இருக்க? பிருந்தாக்கு எதுவும் ஆகலமா? இப்படி அழுதுகிட்டே இருந்தா என்னமா அர்த்தம்? உயிர் பொழைச்சிட்டாடி, ஆனா நிம்மதியா வாழ்ந்துருவாளா? அந்த குடும்பத்துல எப்படி எல்லாம் பேசுறாங்க பாத்தல? பேசுறாங்களா? யாரம்மா சொல்ற? அந்த வழியை தாண்டி அவங்க எல்லாம் பொண்ணு எடுக்க வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு அன்பா தன்மையா மரியாதையா இருந்தாங்க. இன்னைக்கு பாரு, அப்படியே மாத்தி பேசுறாங்க. நம்ம எல்லாரையும் விரோதிகளை விரட்டுற மாதிரி விரட்டுறாங்க. என்ன பார்த்து கேக்குறாங்கடி, உங்களுக்கு பிள்ளைகளை வளர்க்க தெரியலன்னு? நான் உங்களை சரியா வளர்க்கலையா? சொல்லுடி, நான் உங்களை சரியா வளர்க்கலையா? என்னம்மா நீ? அவங்க கோபத்துல ஏதாவது சொன்னாங்கன்னா அது உண்மையாயிடுமா? இல்ல, என் தலையெழுத்தடி. இப்படி எல்லாம் இவங்கிட்ட பேச்சு வாங்கணும்னு என் தலையில எழுதி இருக்கு போல. என்னம்மா, அவங்கதான் இப்படி பேசுறாங்கன்னா நீ இப்படி பேசினா எப்படிமா? ஆனா ஒண்ணு வீரா, அவங்க இப்படி நம்மள பேசுறதுக்குலாம் ஒரு நாள் அனுபவிப்பாங்க பாரு, நல்லா அனுபவிப்பாங்க. அவங்க கெட்டவங்களே இல்லம்மா. அவங்க அவங்க கண்ணுக்கு தெரியற நியாயத்துக்கு கூட நிக்கிறாங்க. அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுறாங்க. நீ வேணா ஒண்ணு பண்ணு, அவங்க பக்கம் யோசிச்சு பாரு, உனக்கும் அது நியாயமா தான் தெரியும். ஏண்டி, உங்களை வளர்த்தது சரியில்லைங்கிறாங்க, அத நீயும் சரின்னு சொல்ற? நான் எதையும் நியாயப்படுத்தலமா. அவங்க அப்படி பேசிருக்க கூடாதுதான், தப்புதான். இப்போ அவங்க விஜய் பக்கத்துல அவங்க நிக்கிறத அவங்களுக்கு நியாயம்னு படுத்து அதை நான் சரின்னு சொல்றேமா? அம்மா, நான் யார் மேலையும் யாருக்குமே வெறுப்பு வராம இந்த பிரச்சனையை எப்படி முடிக்கிறதுன்னு பாத்துட்டு இருக்கேம்மா. நீ என்னடானா சிச்சுவேஷன் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கிற. ஏமா, உனக்கு வள்ளியம்மா பத்தி நல்லா தெரியும்ல? இதே வள்ளிமா எப்படி இருந்தாங்க? நம்ம கூட எவ்வளவு பாசமா இருந்தாங்க.
இது ஒரு பிரச்சனைமா, இது ஒரு கஷ்ட காலம், அவ்வளவுதான். திரும்ப உங்க பழையபடி மாறிடுவாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லடி. நீ எப்படியாவது பிருந்தாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுடி. எனக்கு அது போதும்டி. மா அழாதமா. அம்மா, நீ ஒரு நிமிஷம் கொஞ்சம் கீழே இறங்க. ஏண்டி? அம்மா சொல்றேன்ல, ஒரு முக்கியமான வேலை இருக்கு, கீழே இறங்குமா. என்னாச்சு? நீ இங்கே வெயிட் பண்ண, நான் வந்துடுறேன். சரி, பாத்து போ. யார் இவன்? இவனுக்கு எதுக்கு இவ பணம் கொடுக்குறா? யார் கண்ணிலையும் பற்றக்கூடாது. தனக்குன்னு யாருமே இல்லைன்னு சொன்னவ இப்போ இவ்வளோ பணத்தை கொண்டு வந்து ஒருத்தங்கிட்ட கொடுக்குறான்னா யாரா இருக்கும்? இதை கண்டுபிடிச்சே ஆகணும். யார்கிட்ட இருந்து இவன் இவ்வளவு பணத்தை வாங்குறான்? அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். அவளை கண்டுபிடிச்சா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைச்சிடும். வள்ளியம்மா, வள்ளியம்மா, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க வள்ளியம்மா. நான் யாரையும் ஏமாத்தலம்மா, யாருக்கும் துரோகம் பண்ணல. நான் விஜயோட வாழ்க்கைய பறிக்கலம்மா, ஏன் வாழ்க்கையதான் அவ பறிச்சுக்கிட்டா. அம்மா, அவரு எந்த தப்பும் பண்ணலம்மா. அவரு நீங்க வளர்த்த பையம்மா. உங்களுக்கு அவர் மேல நம்பிக்கை இல்லையாம்மா? அம்மா, வள்ளிமா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க வள்ளிமா. ப்ளீஸ் வள்ளிமா.